வெளியில் தெரியக்கூடிய ஷர்ட், அதாவது மேலே போட்டுக்கக்கூடிய ஷர்ட் ப்ராமினெண்ட்டாக, அந்த ஷர்ட்டோட நிறத்தை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பொதுவாக சில நிறங்களை வேண்டான்னு சொல்லிடுவேன். அது நம்ம கருப்பு நிற வர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருப்பு நிற வர்ணம் என்றைக்கும் ஆகாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்றைக்கி எல்லாரும் கருப்பு நிற வர்ணங்கள் தான் அணிகிறாங்க, அது விரும்பி வேற அணிகிறாங்க. அது ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அணிகிறாங்க. ஏன் வேண்டான்னு நம்ம சொல்கிறோம்னாக்க, இந்த கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நீங்கள் ஒரு மாடு பக்கத்தில் போங்களேன், வேற மாடு ஏன் வெறிக்குது? அதுக்கு என்ன தெரியுது? ஒரு கொடையை கொண்டுட்டு போனாலும் வெறிக்குது, அந்த நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போனாலும் அது வெறிக்குது. என்ன காரணம்? அதுக்கு என்ன தெரியும்? பட் இருந்தாலும் அதற்கே ஒரு இயற்கைக்கான உணர்வு, இந்த கருப்பு நிறம்ங்கிறது ஆகாதுங்கிறது. அப்படி கருப்பு நிறமாக ஆகாதுங்கிறதுக்கு விஞ்ஞானபூர்வமாக ஏதாவது விளக்கம் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. பிளாக் பாடி ரேடியேஷன் சொல்லுவாங்க. பிளாக் பாடி ரேடியேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னாக்கம்மா, உங்களுக்கு சூரிய ஒளியில் 7 நிறங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த 7 நிறங்களும் எப்படின்னா ஒன்றாக கலந்ததுனால அந்த சூரிய நிறத்துக்கு கலரில் நிறமற்றதாக இருக்குது. ஆனால் நம்ம ஒரு இப்போ என் ஷர்ட் மேலே படுதுன்னு வைங்களேன், இதில் உள்ள பிக்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்க, அந்த சூரிய வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறத்தை தவிர்த்து மற்ற நிறம் எல்லாத்தையும் உறிஞ்சிடுது. மற்ற இந்த ஓன் பிக்மெண்ட் இந்த நிறத்தை மட்டும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த கலர் தெரியுது. அதே மாதிரி இது ஒவ்வொரு கலருக்கும் இதே மாதிரி தான். வெள்ளை நிற வர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் படக்கூடிய எல்லா கதிர்களையும் அது ரிஃப்ளெக்ட் பண்ணிடும், எதையும் உறிஞ்சாது. ஆனால் பிளாக் கலர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் உறிஞ்சிடும். எல்லாத்தையும் உறிஞ்சிறதுனால உடம்பு ஹீட் ஆகிடும். உடம்பு ஹீட் ஆகிறதுனால உஷ்ணம் இருந்தாலே திறந்து விடு மாதிரி தான் உடலுக்கு உபாதைகள் ஏற்படும். குழந்தைக்கு கருப்பு புள்ளி வைக்கிறது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இருக்கிற திருஷ்டியெல்லாம் அந்த புள்ளியில் மையப்பட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கருப்பு நிற புள்ளியில் நம்ம திருஷ்டி வைக்கிறோம். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கருப்பு நிற வர்ணங்களை பெரும்பாலும் நீங்கள் அணிஞ்சு போகிறது சிறப்பு இல்லை, அதை அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் சொல்கிறது ஒவ்வொரு தேதிக்கும், அதாவது பிறந்த தேதிக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி அன்றைய தேதி இருக்குது பாருங்கள். உதாரணத்துக்கு இப்போ இன்றைய தேதி 1ஆம் நம்பர்னு வச்சிங்களேன். இந்த 1ஆம் தேதிக்குன்னு ஒரு சிறப்பு உலக அளவில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 1ஆம் நம்பருக்கு உண்டான வைப்ரேஷன்ஸ் அந்த உலகம் முழுக்கவும் இருக்கும். நீங்கள் அதை கவனமாக கொள்ளணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு இருக்கும்போது உங்கள் பிறந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. வெளியில் போகும்போது அன்றைய தேதி என்னவோ, ஏன்னா உலகம்ங்கிறது பொதுவானது, சூரிய வெளிச்சத்தில் பொதுவான ஒரு இடத்துக்கு போகும்போது நீங்கள் அன்றைய தேதி என்னவோ அந்த தேதியை மட்டும் பார்த்துக்கிட்டு அதற்குண்டான நிறத்தை போட்டுட்டு போங்க. அப்படி இல்லைனாலும் எதிர்வர்ணங்களை அணியாதீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.